உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கர்மா மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த பழமொழி மேலே பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. காலகாலமாக இந்த பழமொழி வந்து ரொம்ப காலமாக சொல்லியிருக்காங்க. தப்பு செஞ்சவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சு ஆவான் அப்படின்னு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதிகாரம் இருக்குது, நம்ம பின்னாடி ஆட்சி இருக்குது, நம்ம பின்னாடி வந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நம்ம பின்னாடி ஒரு அரசாங்கமே இருக்குது, நம்மளை எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க, நம்ம எது வேணாலும் பண்ணலாம், இந்திய சட்டத்திட்டங்களுக்கு மீறி எதை வேணாலும் பண்ணலாம், சாமானியர்களை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மமதையான குணம் இருக்குல்ல, அந்த குணம் ஒரு கட்டத்தில் தனக்கு எதிராக மாறும். இர்ஃபான் தான், யூடியூபர் இர்ஃபான். நீங்கள் நிறைய செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க. வந்து அந்த செய்தித்தாள்கள் திடீர்னு வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு முதியவரை போலீஸ் கைது செய்தது அப்படின்னு. என்னென்னா, அவர் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டுருப்பார். போயிட்டு இதுவாகி இதுக்கப்புறம் நம்மளை வந்து மறந்துருப்பாங்க, இதுக்கப்புறம் யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அசால்ட்டாக வந்த பொழுது இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறது தான். அந்த பாஸ்போர்ட்டை வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் நம்பரை கொடுத்து அவங்க எப்போப்பா வருவாங்க, எப்போ வந்தாலும் தூக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து மாட்டிப்பாங்க. அவன் பார்த்தா இந்த பெரியவராய் அப்போ ஏதோ நான் ரத்தத்தோரில் செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரத்தத்தோரில் செஞ்சுட்டேன், அப்போ இருந்து ஒரு ஆணவத்தில் செஞ்சுட்டேன், திமிர்தனத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சுற்றி வளைச்சாங்க தானே மாட்டுவது ராஜா நீ. இப்போ என்னென்னா, தான் இர்ஃபான் மேட்ரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துபாய்க்கு போயிருக்கார். அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஆனால் இந்தியாவில் அது கிடையாது. இந்தியாவில் கிடையாது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பெண் குழந்தைகளையே வந்து சாபம்னு நினைத்த காலம் உண்டு. பெண் குழந்தை பிறக்கிறதில்ல, அது ஒரு சாபம். பெண் குழந்தை பிறந்தால் அது வந்து ஒரு செலவு. பெண் குழந்தை பிறந்தால் அது ஒரு தரித்திரம். ஆனால் மகாலட்சுமின்னு கொண்டாடுவோம். பெண் குழந்தையினால ஒன்றும் கிடையாதுப்பா, வாரிசு தானையா, அது யார் வீட்டுக்கு போகிற ஒரு குழந்தை. ரெண்டாவது, அதை கட்டி கொடுக்கறதுக்குள்ளே வரதட்சணை எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப வந்து அதில் அதிகமாக வந்து நமது ஏழைப்பாழைங்க தான். அது கள்ளிப்பால் ரொம்ப காலமாக அது தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் மறையாமலும் இருந்தது. நிறைய அது சம்மந்தமான நிறைய சிறுகதைகள் 80கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஏன் இதை ஒழிக்கவே மாட்டீங்களா சாமி, இன்னுமாடா பாவீங்க அப்படின்னு, இன்னுமா அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அந்த கருத்தமான ஒரு படம் வந்து, அந்த ஒரு படம் தாங்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது. 2K கிட்ஸ் வரைக்கும் போய் சேர்த்தது அந்த படம் தான். ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு திரைப்படமாக எடுத்து, அந்த திரைப்படம் வந்து தேசிய விருது பெற்று அந்த திரைப்படம் உலகம் முழுக்க போய் சேர்ந்ததில் மிகப்பெரிய பங்கு இயக்குனர் இமயத்துக்கு கொண்டு. நிறைய பேருக்கு அப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. நான் சொல்கிறது கொஞ்சம் பசங்களாம் இருப்பானுங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன கிராமம் தெரியாத இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து இந்தியா முழுக்கவே இப்படி ஒரு சம்பவமான. அப்போ தான் ஒரு கடுமையான சட்டத்திட்டம் என்னென்னா, கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது. தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோதான் வந்து உள்ள தள்ளி நொங்கு எடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாகிட்டு ஆண்கள் டிமாண்ட் அதிகமாகி போச்சு. எப்பவுமே அந்த மாப்பிள்ளை முறுக்குன்னுவாங்கல்ல, அது எப்பவுமே உண்டு. அது உன் பொண்ணை கட்டி கொடுக்குறியா, பொண்ணை கொடுக்குறியா, நீ எனக்கு என்ன பண்ணுவேன். இவனே வந்து சிங்கி அடிச்சுக்கின்னு பொறுக்கி பையன் பீடி பிடிச்சின்னு சாராயம் குடிச்சுன்னு திருந்துக்கிட்டு இருப்பான். இவனை பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் இவ போய் மாப்பிள்ளை ஜபர்தஸ்தை காட்டு வராங்க. போய் என் தகுதிக்கெலாம் 10 சவரம் கிடையாதுங்க, என் தகுதிக்கெலாம் 20 சவரம் ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்து கொடுக்குறியா, ஒரு 3 செட்டு நல்லா எழுதி கொடுக்குறியா அப்படின்னு. இவனுக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு தங்கத்துக்கு ஒரு குடிசை இருக்காது. இப்படி நொந்து போன காலங்கள்லாம் உண்டு. இப்போ அப்படியே தலைகீழ மாறி போயிருக்குதுன்னா, இன்றைக்கி பொண்ணு கிடைக்கல அல்லாடுறானுங்க, பொண்ணு கிடைக்கல அல்லாடுறானுங்க. அப்போ ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் தான், நீ கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க கூடாது, அது குற்றம்.
ஆனால் வெளிநாடுகளில் உண்டு. சரிப்பா, இவர் இர்ஃபான் போனார், அவர் வெளிநாட்டில் போனார், அவர் பார்த்துக்கிட்டாரு, ரைட்டு, நீங்கள் பார்த்தீங்க, அது கமுகமாக வச்சுக்க, தப்பு தான், அது கமுகமாக வச்சுங்க, அந்த நாட்டு சட்டம் ஓகேன்னுது. அந்த பார்த்துட்டு வந்து என் ஒய்ஃப் வயிற்றில் இருக்கிறது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன், தன்னுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு, இதெல்லாம் என்னென்னா எல்லாமே வீடியோ, எல்லாமே கண்டென்ட், எல்லாமே காசு. அந்த துபாய் போன செலவர்கள் அந்த ஆனா பெண்ணன்னு பார்த்துட்டு வந்தார், அந்த கெட் டுகெதர் வச்சார்ல, துபாய் போன செலவு பண்ணதை விட 10 மடங்கு எடுத்துட்டாப்ல. அப்போ பார்த்தீங்களா, எல்லாமே கண்டென்ட், எல்லாமே காசு. இப்படியா நீங்கள் காசு பார்ப்பீங்க, இப்படியா கண்டென்ட் போடுவீங்க? இது எவ்வளோ பெரிய குற்றம். இப்போ என்னென்னா, இப்போ துபாய் போகிறது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. நீங்கள் எமிரேட் ஃப்ளைட்ஸ்னு கிடையாது, ஒரு இண்டிகோவில் போகிறீங்க, நேராக துபாயில் போய் இறங்கினா தானே, ஷார்ஜா, அபுதாபி இங்கெல்லாம் கம்மி தான், விசா ஈஸியாக கிடச்சிரும், டூரிசம் விசா. இப்போ ஒரு நடுத்தர குடும்பமோ அல்லது நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற குடும்பமோ வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னான்னு தான் அங்கே போய் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று ஏழைப்பாழை போய் பார்க்க முடியாது. வந்து ஏழைப்பாழை எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கு தான் ஆகணும். அதான் எதுவாக இருந்தாண்ணா ஏன்னா நான் திரும்ப சொல்கிறதுனா, மகாலட்சுமி நம்ம கொண்டாடுறோம் இல்லை, அப்புறம் என்ன? அப்போது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுக்கப்பட்டது. அப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அப்பொழுது இருந்த மாசு அவர்கள், கனிமொழி எம்பி அவர்கள், அப்புறமா திமுகவுடைய உள் சப்போர்ட்டு இத்தனையும் இர்ஃபானுக்கு கிடைச்சது. ஏன்னா அங்கே அவர் செல்லப்பிள்ளை, அவர் இத்தனை ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, அவர் வீடியோ இத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க, நமக்கு உதவுவார், நம்ம கட்சிக்கு உதவுவார், நம்ம பிரச்சாரத்துக்கு உதவார், அவர் கண்டென்ட் போட்டால் வைரல் ஆகும், அவர் ஏதாவது சொன்னால் அது வந்து பெரிய அளவில் போய் சேரும், எப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. வந்து எப்படிலாம் அவர் சப்போர்ட் பண்ணாங்க, எதிர்பார்த்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி, நான் மன்னிச்சிடுங்க, நான் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்போது பல பேர் சோஷியல் மீடியாவில் அது எப்படிங்க வந்து, அப்போ உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா, எங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படிலாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. ஒரு மன்னிப்பு கடிதம் சரியாக போயிடுமான்னா, அதாங்க ஆட்சி, அதிகாரம், அரசியல் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. வந்து என்னை ஒன்றுமே பண்ண முடியாதியா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படி அதோடு விட்டாரா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறப்போ ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு எந்த உறவு சொல்லுவாங்கன்னா, தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை காமிச்சு, யார் உங்களை அந்த அனுமதிச்சது? வந்து ஒரு தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை காமிச்சு ஒரு வீடியோ, அது ஒரு கண்டென்ட். எவ்வளோ ஒரு திமிர்தனம் இருக்கும் பாருங்கள். வந்து எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கும் பாருங்கள். இது நம்ம சாதாரணமாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமா? நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம பயப்படுவோம்ல. சொல்லுவாங்கள்ல, உலைக்கு பயந்தாலும் ஊர்வாய்க்கு பயப்படணையா அப்படின்வாங்க. ஊர்வாய்க்கு பயப்படணும், ஊரில் என்னென்ன பேசுவாயா, இந்த உலகத்தில் என்னென்ன சொல்லுவான் அப்படின்னு, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வீடியோ ஓடணும், அதுக்கு தொப்புள் கொடியன்னா எது வேணாலும் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு அதை கட் பண்ணி அதை வீடியோ வெளி. நான் கூட ரொம்ப படிக்கிற காலத்தில் ஒரு சிறுகதை இதை வச்சு எழுதினேன், சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். வந்து இப்போ கிராமப்புறங்களில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. கிராமப்புறங்களில் டவுன்லேயே வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இது ரொம்ப 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 மூடத்தனமான ஒரு விஷயம். அதை வச்சு நான் ஒரு சிறுகதையை எழுதியிருந்தேன். குழந்தையோட தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு பீஸை வந்து வாழைப்பழத்துலேயே அதில் வச்சு கொடுத்தா அந்த பெண் வந்து கருவுற்றுவாள், அவளுக்கு குழந்தை பிறந்துடும். அவ்வளோ அபத்தமான ஒரு இது மூட நம்பிக்கை தான். அது ஒரு ஒரு உணவு குழாய் பார்த்துப்பாங்க. கருவில் இருக்கிற அந்த தாய்க்கும் அவளுடைய ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு உணவாக போகிறது வந்து அதை கட் பண்ணி நீ காமிக்கிறனா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போ. அது வீடியோ போடுற, அது வீடியோ இதுவாக போகுது, அதுக்கும் ஒரு சர்ச்சையாச்சு. அப்பவும் காப்பாற்றப்பட்டவர், அப்பவும் காப்பாற்ற வச்சது வந்து திமுக அரசு. அவர் பாவம் மாசு நல்ல விதமாக தான் பண்ணியிருக்காரு. மாசற்ற ஒருத்தர் வந்து நல்ல விதமாக தான் அவரை தம்பியை காப்பாற்றிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அவங்களும் அவர் அடங்கவே மாட்டார். வந்து ரம்ஜான் டைமில் மவுண்ட் ரோட்டில் ஒரு லுங்கியும் 100 ரூபாய் காசும் அப்படி தூக்கி தூக்கி அடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது கொடுக்காமலே தர்மம் பண்ணாமலே போயிருக்கலாமே. தர்மத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, வலது கை செய்கிறதுக்கு இடது கை தெரியாதுன்னு. அப்படி தான் தர்மம் பண்ணணும்.
சரி நீங்கள் வீடியோ எடுத்து பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காலகாலமாக சொல்லுவாங்க. அது வியூஸுக்காக இருந்தால் கூட சரி நல்லது தாங்க அது அப்படின்னு. ஆனால் அதை கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, தூக்கி அடித்தது, தூக்கி இது பண்ணி போட்டது. அப்புறமா ஒரு காரை மோதின ஒரு சம்பவம் கூட ஒன்று பெரிய சர்ச்சையாச்சு. அது என்ன அப்படியே ஒரு அதெல்லாம் பாவங்க. அதெல்லாம் அது பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அது எதுனமோ சுருட்டி கிருட்டி ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு அந்த காலகட்டத்தில் இவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. என்னதான் ஏங்க அந்த ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் இவரை தாண்டி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. அவருடைய பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இவருக்கு என்ன அப்படியாப்பட்ட இது என்ன? எல்லாமே காரணம் என்னென்னா, எது கண்டென்ட் ஆகணும், எது வியூஸ் ஆகணும்னு ஒரு கட்டத்தில் வெறி பிடிச்சி போயிட்டு இல்லைங்களா? அந்த வெறி பிடிச்ச ஒரு வெளிப்பாடு தான் இது. அதே நேரத்தில் தப்பு பண்ணும்போது நம்மளை இவங்களை காப்பாற்றுவாங்க. தப்பு பண்ணும்போது நமக்கு இந்த அமைச்சர் இருக்காங்க, இந்த எம்பி இருக்கிறாங்க, இவங்க இருக்கும்போது நமக்கு என்ன அக்கா இருக்கிறாங்க, நம்ம அண்ணன் இருக்காரு, நம்ம சித்தப்பா இருக்காரு, நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு இருமாப்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்கல்ல ஆனால் பெண்ணான்னு பார்த்துட்டு இப்போ என்ன ஆகிப்போச்சு, எந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு தம்பியை மன்னிச்சுட்டு நான் போங்கன்னு சொல்லிட்டாங்களோ, இப்போ ஒரு வழக்கறிஞர் திருவண்ணாமலையை சேர்ந்த ஜெகநாத்ன்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். அப்போ நடந்த சம்பவம், அப்போ என்ன இவர் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன பண்ணுச்சு அந்த கவர்மெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்போது நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதே மக்கள் நல்வாழ்வுத்துறை இப்போ மாறி இருக்குது. என்ன இவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, உண்மையாக மன்னிப்பு கடிதம் வாங்கினீங்களா, இவர் பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்பு, இதுக்கு என்ன இது விளக்கம் கேட்டு 2 வாரத்துக்குள்ளே நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு. கைது செய்யப்படுவாரா? நிச்சயம் கைது செய்யப்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உள்ளது. ஆனால் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த தம்பியை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவருடைய திமிர்தனத்தை அடக்கவே முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா இடையில இல்லை, ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் விஜய் அண்ணாவுக்காக மலேசியா போகிறேன், நான் இன்விடேஷனை வாங்கிட்டேன், ஃபேமிலியோடு நின்று எங்கள் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட்டு, ஏறக்குறைய அவருக்கு அப்படியே கணிச்சு. இப்போ டிஎம்கே நமக்கு சப்போர்ட்டு, ஒருவேளை தோத்துட்டா நமக்கு டிவிக்கே சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு அப்போவே ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு தம்பி. போட்டுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மலேசியாவில் இருக்கிறவனுக்கே அந்த டிக்கெட் கிடைக்கலைங்க. அந்த ஜனநாயகன் படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவில் அவ்வளோ காசு கொடுத்து கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து மீடியாவை கூட்டு போலான்னு ஒரு முதல்ல ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீடியாவை கூட்டு போல வேணாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் இங்கே உள்ள ஆட்கள் தாவேக்காவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளே கிடைக்கல. ஏன்னா கடைசி படம் சிஎம் விஜய் அவருடைய கடைசி படம், அதனுடைய ஆடியோ லான்ச்சு மிக பிரம்மாண்டமாக நடக்குது, மலேசியாவே கோலாகலமாக கொண்டாடுது. எங்களுக்கு கிடையாது பானம்னே பார்த்துட்டிங்களா, கிடைச்சிருச்சு, இதுவாகிடுச்சுன்னு 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கேருந்து அப்புறம் அந்த வண்டி நம்ம ஊர் மாதிரி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் நிற்குது. என்னை இறக்கி விட்டாங்க. பார்த்தீங்களா, நான் பார்க்க போகிறேன், விஜய் அண்ணா தான் மாசு, மற்றதெல்லாம் லூஸு, அப்படி இப்படின்னு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, அடுத்து டிவிக்கு ஆட்சி வந்தால் நாம் என்ன பண்ணாலும் எப்படி நம்மளை போன இதில் காப்பாற்றினாங்களோ, போன இதில் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதுமாரி நம்மளை விட மாட்டாங்க. அண்ணன் இருக்கார், விஜய் அண்ணன் இருக்கார், அமைச்சர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், எம்எல்ஏக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு முதல்லையே போட்ட ஒரு அஸ்திவாரம்னு நான் நினைக்கிறேன். முதலடியாக போட்டது. ஆனால் டிவிக்கு கவர்மெண்ட்டு மிக தெளிவாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்த பிறகு அப்போ சிஎம் விஜய் அப்போ கூப்பிட்டு இவரை ரொம்ப கிட்ட சேர்க்காதீங்க, இவர் கட்சிக்குள்ளெல்லாம் வராருன்னு ஏதாவது இது பண்ணால் இவர் அமுச்சு விட்ருங்கன்னு சொன்னதாக தகவல். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி வருது இல்லை, அப்படியே பூமரங்கா மாதிரி அப்படி நிற்குது இல்லை. அப்போது நீங்கள் ஒரு அதிகார மையத்திற்குள், நீங்கன்னு இல்லை, ஒரு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க, அதிகார மையத்தில் உள்ளவங்க நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின் பொழுது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இருமாப்போடைய வெளிப்பாடு தான் இன்று பாருங்கள். நீதிமன்றம் கேட்டிருக்குது, விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வழக்கறிஞர் எடுத்து போட்டிருக்காரு. நீங்கள் சோஷியல் மீடியா முழுக்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நான் தவறாக சொல்ல, அவ்வளோ பேர் அவ்வளோ காண்டில் இருந்திருக்கான். நீங்கள் உண்மையிலே இர்ஃபான் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ரொம்ப போராடி உண்மையாக
ஒவ்வொரு ஹோட்டலாக போய் துட்டு கொடுக்க மாட்டார், சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலில் புகழ்ந்து பேசுவார். அப்புறம் அந்த ஹோட்டல் பயங்கரமாக பெரிய அளவில் இதுவாகிடும். அப்புறம் ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை லட்சம் கொடு அத்தனை லட்சம் கொடுன்னு அப்புறம் சாப்பிட்டவங்க சில பேருக்குலாம் வந்து வயிற்றால போன கம்ப்ளைண்ட்லாம் உண்டு போட்டிருக்காங்க வந்து. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போது ஒரு சட்டமே போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு துறையினால் அங்கீகரிக்கப்படாத உணவகங்களில் இது மாதிரி யூடியூபர்கள் போயிட்டு ரிவ்யூ பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஏன்னா துட்டு தராங்க, சாப்பாடு தராங்க, மீன் தராங்க, வறுத்த மட்டன் தராங்க அப்படின்றதுக்காக உட்காந்துக்கிட்டு என்னென்னு சாப்பிட்றாங்களா சாப்பிடலையே தெரியல, பிரமாதம். இந்த ஆப்பாயில் பார்த்தீங்களா, இந்த கலக்கியை பார்த்தீங்களா அப்படின்னா வயிற்ற போய் கலக்கி எடுக்கும் போய் சாப்பிட்டவனுக்கு. ஆனால் இப்போ மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அப்படி சம்பாரிச்ச ஒரு சம்பாத்தியம். ஆனால் அதை தாண்டி இந்த வியூஸ் வெறி இருக்குல்ல, இது போனோம் இதை கண்டென்ட் ஆக்கணும், வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா, தொப்புள் கொடியை கட் பண்ணு, காரை ஏற்று, இந்த லெவலில் போ என்ன ஆகிடும், அதுதான் பேக் ஃபயராக மாறும். அதுதான் பின்னாடி இப்படி வந்து நிற்கும். இதெல்லாம் உச்சகட்டமாக சமீபத்தில். ஏன்னா இந்த தம்பி கண்டென்ட் கொடுக்குறாரா இல்லை இவரே போய் கண்டென்ட்டுக்குள்ளே விழறாரான்னு தெரியல. இந்த 3600 ரூபாய் 3800 பிரியாணி வாங்க, பிரியாணி வாங்க, தீர்ந்து போச்சு, ரெடின்னு அவன் பிரியாணிக்கு ஹோட்டல் போட்டு முதலீடு போட்டு ஹோட்டலை ஆரம்பித்து அவன் பாவம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு வீடியோ போட்டு ஆகி போச்சு, போனால் வராது, பொழுது போனால் திரும்பாது, சீக்கிரம் ஓடியாங்கன்னு சொல்லி அந்த பிரியாணி ஒரு யூடியூபர், ஒரு ஃபுட் ரிவ்யூவர் அதை வாங்கி போய் அந்த தம்பி அக்கு வேறு, அணு வேறு, பீஸ் வேறு, ரைஸ் வேறு, மசாலா வேறுன்னு பிரித்து இதனுடைய ஒர்த்தே வந்து 1100 ரூபாய் தாங்க, இதுக்கெல்லாம் 4000 ரூபாய் ஏன் சாமி கொடுக்குறீங்க அப்படின்னு போட்ட உடனே அவ்வளவும் ஸ்கேம் அப்படின்னு தெரிய வந்தது. இதெல்லாம் மீறி சட்டம் என்ன செய்யும், சரியாக தான் செய்யும், காத்திருங்கள். ஏன்னால் நீதித்துறை உள்ள இருக்குது. இந்த அரசாங்கம் முன்ன மாதிரிலாம் யாரையும் ஒன்றும் காப்பாற்றாது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2 வாரத்துக்குள்ளே என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.